பொங்கல் விழாவை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 ரொக்கத்துடன் பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பரிசு தொகுப்பை ஜனவரி 2வது வாரம் முதல் வழங்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுதோறும் பொங்கல் விழாவை முன்னிட்டு ரொக்க பணத்துடன் பச்சரிசி, கரும்பு, வெல்லம் அல்லது சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட்டு வருகின்றன. அதேபோல் வரும் 2024 பொங்கல் விழாவுக்கு பரிசு தொகுப்பு குறித்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இந்த சூழலில்தான் மிக்ஜாம் புயலால் கடந்த 3-4ஆம் தேதிகளில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ததால் பெரும் சேதம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 நிவாரணம் வழங்கப்பட்டு 25 லட்சம் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நிவாரணம் கேட்டு விண்ணப்பித்துள்ளனர். அவர்களுக்கும் வழங்க பரிசீலனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய 4 தென் மாவட்டங்கள் கடந்த 17-18ஆம் தேதிகளில் வரலாறு காணாத அளவில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி, நெல்லை மாவட்ட பகுதிகளில் உள்ள குடும்பங்களுக்கு 6000 மற்றும் கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களுக்கு 1000 நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் 2024 ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. பேரிடர் பகுதிகளில் நிவாரணம் வழங்குவதை காரணமாக வைத்து மாநிலத்தின் மற்ற பகுதி மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் பொங்கல் பரிசாக கடந்த ஆண்டு போலவே 1000 ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் கரும்பு விவசாயிகளின் நலன் கருதி ஒரு முழு கரும்பு ஆகியவற்றை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்த ஆலோசனையும் நடத்தப்பட்டுள்ளது. இந்த வாரத்திலோ ஜனவரி முதல் வாரத்திலேயோ இது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டு ஜனவரி 2வது வாரத்தில் இருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிகிறது. கடந்த முறை அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. அதன் பிறகு துவங்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வருமான வரி செலுத்துவோர், அரசு ஊழியர், கார் வைத்திருப்போர் என பல்வேறு வரையறையின் கீழ் தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே மாதம் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது வெள்ள நிவாரணம் வழங்கும் நடைமுறையிலும் அரசு அலுவலர்கள், வருமான வரி செலுத்துவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள் தங்கள் பாதிப்பை குறிப்பிட்டு விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்திலும் இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. இதனால் தகுதி வாய்ந்த பயனாளிகள் மட்டுமே பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.